சென்னையில் அதானி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட 1000 கிலோ வெள்ளி மாயமானது குறித்து போலீஸ் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரைச் சேர்ந்த தனியார் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் ஒன்று லண்டனிலிருந்து 2 கண்டெய்னர்கள் மூலம் சுமார் 39 டன் வெள்ளிக்கட்டிகளை இறக்குமதி செய்தது. 2 கண்டெய்னர்கள் மூலம் வந்த வெள்ளிக்கட்டிகளை துறைமுகத்திலிருந்து லாரிகள் மூலம் தங்களது குடோனுக்கு கொண்டு சென்று கணக்கெடுத்தனர். அப்போது ஒரு கண்டெய்னரில் இருப்பு சரியாக இருந்துள்ளது. ஆனால் மற்றொரு கண்டெய்னரில் 20 டன்னுக்கு பதிலாக 19 டன் வெள்ளிக்கட்டிகள் மட்டுமே இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். சுமார் 1000 கிலோ எடை கொண்ட 30 வெள்ளிக்கட்டிகள் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. அதன் மதிப்பு 9 கோடி ரூபாயாகும். அதனைத் தொடர்ந்து கண்டெய்னரில் பொருத்தப்பட்டிருந்த GPS கருவியை தனியார் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அதானி துறைமுகத்திலிருந்து சரக்குகளை வெளியே அனுப்புவதற்கு முன்பாக 2 முறை கண்டெய்னர் பெட்டி திறக்கப்பட்டிருப்பது உறுதியானது. 2 நிமிடத்தில் ஒரு முறையும் 16 நிமிடங்களில் ஒரு முறையும் என 2 முறை கண்டெய்னர் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதானி துறைமுகத்தில்தான் வெள்ளிக்கட்டிகள் மாயமாகி இருக்கும் என்பதை உறுதி செய்த தனியார் நிறுவனத்தின் மேலாளர் தாசரி ஸ்ரீஹரிராவ் அது குறித்து காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் காட்டூர் போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்து துறைமுக வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் கண்டெய்னரை கையாண்ட போது பணியில் இருந்தவர்கள் தொடர்பான பட்டியலையும் சேகரித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே அதானி துறைமுகத்தில் கண்டெய்னரில் இருந்த 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிக்கட்டிகள் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.